ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பட் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கப்பி ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மௌலி ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எப்படி நம்ம அதிக ஃப்ரைஸ் எடுக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயம் எப்படி எல்லா ஃப்ரைஸையும் காப்பாற்றுறோம் அப்படின்ற பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் ஏஜஸ் பட் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனும் மேலே வரும் இல்லையா, அந்த வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸு 1-2 ஃப்ரைஸை வந்து ஈஸியாக வந்து முழுங்கிட்டு போயிடும். எல்லா மீனுமே மேலே வந்து ஃப்ரைஸை வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸு, உங்கள்கிட்ட இருக்கிற பிளான்ஸு அதெல்லாம் போட்டு வச்சாவே ஈஸியாக வந்து காப்பாற்றிடலாம். என்னென்ன பிளான்ஸு போட்டால் ஃப்ரைஸை வந்து காப்பாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கப்பி கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளான்ட்டு. மணி பிளான்ட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, வேரோட ரூட் வந்து அதிகமாக படருது இல்லையா தண்ணியில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஃபாக்ஸ்டெயில் அடுத்து பார்க்கக்கூடியது. ஃபாக்ஸ்டெயிலுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையா வந்து கேப்பாக இருக்கும் அந்த ஒரே பிளான்ட்லேயே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த பிளான்ட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கவர் ஆகிடும். எந்த ஃப்ரைஸு எப்படி டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து காப்பாற்றிக்கும். ஓகேங்களா? அதுக்காக வந்து இந்த 3 பிளான்ட்டு போடுறோம். மெயினாக வந்து ப்ரீடிங்க்கு முக்கியமான ஃபுட்டு வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எந்த ரேஷியோவில் போடுறது ப்ரீடிங்கை அப்படின்ற ஒரு வீடியோவையும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஐக்கானில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி நைட்டு குரூப் ப்ரீடிங் பண்ணுறீங்க, அதாவது எல்லா மிக்சடு கப்பியெல்லாம் ஒரே ட்ரேலே போட்டு ஃப்ரைஸை எடுக்கலாம், ஈஸியாக நிறையா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான டைமிங்கை வந்து நம்ம கொடுக்கலன்னா, ஃபுட்டு ஏதாவது போடலைன்னா அது ஃப்ரைஸே வந்து அதை சாப்பிட்றதுக்கு தயங்காது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது மிக்சடு கப்பிக்கு மட்டும் சொல்கிறேன். இதே வேறு ஏதாவது கப்பி வெரைட்டியாக இருந்தாலும் அடுத்த நாளே சாப்பிட்ரும். ஓகேங்களா? நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே, அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இப்போது வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோவில் வந்து ஃப்ரைஸு சாப்பிடாமல் எப்படி ஃப்ரைஸு போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் எப்படி சாப்பிடாமல் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கேன். அதே சமயம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸும் நிறையா போட்டிருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஹைட் ஆகிடுது. ஓகேங்களா? இதே வந்து நம்ம தனியாக வச்சு வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, அதோட பேரண்ட்டே அது சாப்பிட்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு தான் மெயின். இந்த வீடியோ வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்டுக்காக தான். ஸோ எப்படி ஃப்ரைஸை காப்பாற்றுறதுன்னு இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் ஃப்ரைஸு இன்றைக்கி நைட்டு போட போகுதுன்னா, நாளைக்கு மார்னிங் வந்து டெய்லியும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 to 1 வாட்டி அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. டக்குன்னு ஃப்ரைஸ் ஏதாவது ஃப்ளோட்டிங் ஆனுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பக்கெட்டுக்கு மாற்றிடணும். அப்படி இருந்தால் அதில் உள்ள ஃப்ரைஸுக்கு ஃபுட்டு தான் நல்லா போடணும். அந்த ஹெல்த்தி ஃபுட்டு என்னென்னு வேணும்னு கமெண்டில் சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஏஜேஎஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இனிமேட்டு டெய்லியும் வீடியோ வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு முக்கியமான வீடியோ என்னென்னா, இன்குபேட்டர் எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்க போகிறோம். பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.